இப்போ கடைசியாக முதலமைச்சர் போனது ஜெர்மன் பிரிட்டன் போயிட்டு வந்து இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை தான் பெரிய அளவில் பேசியிருந்தாங்க. 5000 கோடி முதலீடு பண்ண போகிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தோட இந்திய பிரதிநிதியே அப்படிலாம் நாங்கள் எதுவும் முதலமைச்சர்கிட்ட பேசலை அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறார். அப்படின்னா திமுகவோட பொய்யை வந்து அந்த நிறுவனமே அம்பலப்படுத்தியிருக்கா? இன்னொரு விஷயம், முதலமைச்சர் வெளிநாடு இந்த முறை போனதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுற்றுலா பயணத்துக்கு தான் போனாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இல்லை, சந்தேகமே கிடையாது. இதில் சந்தேகப்படுறதுக்கு உண்மையிலே எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் உண்மையிலே நீங்க ஒரு ஸ்பெயின் முதல்ல போனாரா, ஹங்கேரி போனாரா, அப்போது ஏதாவது முதலீடு வந்ததா? இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு முதலீடு எடுத்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சாங்க. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயமாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போனாங்கிறாரு, யூகே போனாங்கிறாரு. ஏதாவது எந்த நிறுவனத்தை பார்த்தார்? அதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும் இல்லையா? ஒரு மத்திய அரசு என்னென்றால் ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றால் அது மத்திய அரசினுடைய ஒரு கன்சென்ட், இன் பிரின்சிபல் கன்சென்ட் இருக்கணும். இல்லை ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கணும். எந்த நிறுவனத்தோட போட்டோம் இதெல்லாம் கூட விடுங்க. அந்த லூலு மஹால் வரப்போகுது என்று சொல்லி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட சொன்னாங்க. அது என்ன ஆயிற்று? இப்போ இந்த ஆட்சி வந்த முதல்ல ஒரு மிகப்பெரிய முதலீடு வருகிறது என்று சொன்னார்கள். அந்த முதலீடு வந்ததா? இல்லை இல்லை. அப்போ எந்த முதலீடு தான் வந்தது? அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசினுடைய போக்கு மெத்தன போக்கு என்பது ஒருபுறம் என்றால், இந்த தமிழக அரசை நம்பி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசை நம்பி எந்த வெளிநாட்டு நிறுவனங்களும் முதலீடு செய்ய தயாராக இல்லை. அதுதான் சார் கேட்குறேன். ஏன்னா இப்போ இங்கே நமக்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தயங்கிறது ஏன்? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்ரோச் என்ன என்றால், தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருதா, எவ்வளோ முதலீடு, அதில் எனக்கு எவ்வளோ கமிஷன். ஓகே, ஏனென்றால் இவரோட முதல்ல கேட்குற கேள்வி அதுவாக தான் இருக்கும். இது இப்போ இல்லை, இங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் வரக்கூடியதான அந்த மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டிலே துவங்கப்பட வேண்டியது என்பது உலகத்துக்கே தெரியும். இன்றல்ல நேற்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பார்த்தது தான்.